வணக்கம் நண்பா, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகம் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதில் குடிமையியல் பகுதியில் 3வது பாடம் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் முதல்ல ஆளுநரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அதுக்கு பின்னாடி இருக்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் 33 கேள்வியை கொண்டு வந்திருக்கேங்க. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சரை லைவ் சாட்டில் போடணும். லைவ் சாட்டில் போட்டுகிட்டே வாங்க. சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டுபிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஆளுநர் என்பவர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட்டு முதலமைச்சர் என்பவர் மாநில அரசின் தலைவர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அரசுடைய தலைவர் யார், அரசாங்கத்தின் தலைவர் யார், ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாறி வந்திருக்கு. ஆளுநர் தான் அரசின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர், மாறி வந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் தவறு என்பது தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிப்பார். ஓகே, கரெக்டு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் போன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அதாவது மற்ற உறுப்பினர்களுக்கு பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் பதவிக்காலம், முதலமைச்சருக்கும் ஸ்டாண்டர்டாக 5 ஆண்டுகளான்னு பார்த்தா கிடையாது. பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் அவர் முதலமைச்சராக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஸோ இதுவும் சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். கரெக்டுங்க. எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 3 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். இது சரியான்னு கேட்டால் தவறு. அவருக்கு 6 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவு அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது? அரசியலமைப்புடைய எந்த சட்டப்பிரிவு அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை சட்டப்பிரிவு 163. 163 படி அமைச்சரவையை உருவாக்க வேண்டும். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த சட்டப்பிரிவு முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது? எந்த சட்டப்பிரிவு முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது? சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 164 உட்பிரிவு 1. இந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டப்பிரிவு 164 அதில் உட்பிரிவு 1A இதன்படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை விழுக்காட்டை தாண்டக்கூடாது? இதை நம்ம 2-3 முறை பார்த்துருக்கோம். அமைச்சர்களின் எண்ணிக்கை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். விடை பார்க்கலாமா? விடை 15% தாண்டக்கூடாது. 15% தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எது வரைக்கும் இருக்கலாம்? தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கலாங்க? சரி, இதுக்கான விடையை பார்க்கலாமா? விடை 36 பேர் வரைக்கும் இருக்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 பேர் வரைக்கும் இருக்கலாம், முதலமைச்சரையும் சேர்த்து. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். எந்தெந்த மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றங்கள் இல்லை? எந்தெந்த மாநிலங்களில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்படி பார்க்கலாங்களா? பீகார் கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசில் இருக்குது, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் இருக்குது, தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இல்லை. இதுதான் தவறு.
அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்ற பேரவை, பேரவைனா கீழவைங்க, கீழவையில் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் எத்தனை பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? சட்டமன்ற பேரவை அதாவது கீழவையில் எத்தனை உறுப்பினருக்கு மேலே போகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 500 பேரை தாண்டி போகக்கூடாது. 500 பேர் வரைக்கும் இருக்கலாம், அதை தாண்டி போகக்கூடாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்ற பேரவையில் அதாவது கீழவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எதற்கு குறையாமல் இருக்க வேண்டும்? அதிகபட்சமாக 500 பேர் வரைக்கும் இருக்கலாம், குறைஞ்சபட்சமாக எத்தனை பேர் இருக்கணுங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை 60 பேர் வரைக்கும் இருக்கலாம், 60 பேருக்கு கீழே போகக்கூடாது. சரிங்களா? 60 முதல் 500 பேர் வரைக்குள்ளே இருக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை அந்த மாநில சட்டமன்ற கீழவையின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் எத்தனை பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? முன்னாடி நம்ம பார்த்தோமா 500 60ன்னு பார்த்தோம்ல, இங்கே அந்த மாதிரி கிடையாது. மேக்சிமம் எத்தனை பேர் இருக்கலாம்னா கீழவையில் இருக்கிற உறுப்பினர்களில் 1/3 பங்குக்கு மிகாமல் இருக்கணும். அதாவது கீழே 300 பேர் இருக்கிறாங்கன்னா மேலே 1/3 பங்குன்னு எவ்வளோங்க? 100 பேர். 100 பேர் வரைக்கும் இருக்கலாம், அதை தாண்டி போகக்கூடாது. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனைக்கும் குறையாமல் இருக்க வேண்டும்? அதிகபட்சமாக 1/3 பங்கு வரைக்கும் இருக்கலாம், குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருக்கணுங்க? விடையை பார்க்கலாங்களா? 40 பேருக்கு இருக்கணும். 40 பேரை விட கம்மியாகக்கூடாது, குறைஞ்சபட்சம் 40 பேராவது இருக்கணும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? தமிழ்நாடு சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? விடையை பார்க்கலாங்களா? விடை 235 உறுப்பினர்கள்னு புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ புத்தகப்படி பார்த்தா 235 பேர், அதாவது 234 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஒரு ஆங்கிலோ இந்தியர், மொத்தம் 235 பேர். ஆனால் இப்போ பார்த்தா 235 பேர் இல்லை, 234 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆங்கிலோ இந்தியர் அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீடு என்பதை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, சென்ட்ரலில் தூக்கிட்டாங்க, ஸ்டேட்லேயும் தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு சரியாக தெரியவில்லை ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போட்டு விடுங்க, மற்றவங்களுக்கும் பயன்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? சபாநாயகரை பதவி நீக்கம் பண்ணணுன்னா தீர்மானம் கொண்டு வரணும், அவருக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கணும். எத்தனை நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணுன்னா 14 நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கணும். 14 நாட்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். கரெக்டுங்க. சட்டமன்றத்தை கலைச்சிட்டாங்கன்னா எல்லாருமே பதவி இழந்துருவாங்க, ஆனால் சபாநாயகர் மட்டும் பதவியை இழக்க மாட்டார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். இது கரெக்டுங்க. அடுத்த எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தவங்க முதல் கூட்டத்தொடரை கூட்டுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்குமே இவர் பதவியில் இருப்பார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் 28 மாநிலங்களில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை, அதாவது விதான் பரிசத்துன்னு சொல்லுவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சட்ட மேலவைக்கு இன்னொரு பேர் என்னங்க? விதான் பரிசத்து. ஸோ இப்போ கரண்ட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 6 மாநிலங்களில் இருக்குது. 6 மாநிலங்கள் முன்னாடி நம்ம பார்த்தோமா, அந்த 6 மாநிலங்களில் தான் சட்ட மேலவை இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும், ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. கரெக்டுங்க. சட்ட மேலவை என்பது நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள். இது தவறுங்க. ஏன் தவறு? சட்ட மேலவைன்னு கொடுத்துருக்காங்களா? கீழவைனா தான் 5 ஆண்டுகள், மேலவை அப்படின்னா 6 ஆண்டுகள். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. 1 மட்டும் சரி.
அடுத்த கேள்வியை பாருங்கள், சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும்? நல்ல கவனிங்க. சட்டமன்ற மேலவையில் உறுப்பினராகணும்னா அவருக்கு வயது 30 நிறைவடைந்திருக்க வேண்டும். 30 வயது. கீழவைனா 25 வயது இருந்தால் போதும். அடுத்த கேள்வியை பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. இங்கேயும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சட்டமன்ற மேலவை உறுப்பினராக அவருக்கு தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும். கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். தவறுங்க. ஏன்னா அந்த மாநிலத்துடைய வாக்காளர் பட்டியலில் தான் அவர் பேர் இருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு முன்னாடி இருந்திருக்கு, 1986 நீக்கிட்டாங்க. 1986. அடுத்த கேள்வியை பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்க மசோதா நடைமுறைக்கு வந்த நாள். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்க மசோதா நடைமுறைக்கு வந்த நாள். விடையை பார்க்கலாங்களா? 1986 நவம்பர் 1 நடைமுறைக்கு வந்தது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1986. அடுத்த கேள்வியை பாருங்கள், சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு என்ன? சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு. விடையை பார்க்கலாங்களா? விடை 169ங்க. 169வது சட்டப்பிரிவின்படி மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பண மசோதாவை கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். கரெக்டுங்க. அடுத்த பாயிண்ட்டு, சட்டமன்ற மேலவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. தவறுங்க. சட்டமன்ற கீழவையுடைய அனுமதியின்றி புதிய வரியை விதிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள், கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் இந்த இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1862ங்க. 1862. அடுத்த கேள்வியை பாருங்கள், 1956 இந்த ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தம்? அந்த திருத்தம் மூலம் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்குகிறது. யார் இப்படி உருவாக்கலாம்னா நாடாளுமன்றம் உருவாக்கலாம். அதுக்கான பவரை எப்போ கொடுத்தாங்க? 1956 ஆண்டு 7வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக தான் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. 1956 7வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை உருவாக்கலான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ள இடம். இந்த 3க்குமே பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா, விடையை பார்க்கலாங்களா? சண்டிகரில் தான் இருக்குங்க. சண்டிகரில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள், கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றம் எந்தெந்த 4 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ளது? கவுகாத்தி அப்படிங்கிறது எங்கே இருக்குங்க? அஸ்ஸாமில் இருக்குது. அங்கே ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. அது வடகிழக்குடைய 4 மாநிலங்களுக்கு பொதுவானதாக இருக்குது. இதற்கான விடைன்னு பார்த்தா எல்லாமே சரிதான். அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இந்த 4 மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றம் கவுஹாத்தியில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறுபடும். அடுத்து 2வது பாயிண்ட், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டுங்க. அப்போ இங்கே விடையின்னு பார்த்தா கூற்று 2மே சரி. 2ம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள், தற்பொழுது இந்தியாவில் 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து எத்தனை உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன? இப்போ கரண்ட்டில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குங்க?
விடையை பார்க்கலாங்களா? விடை 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. 25 இருக்குங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் பெற்றுள்ள நீதிமன்றங்களில் சரியானது எது? இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 3 நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. தங்களுக்கான நீதி வரையறை அதிகாரமும் இருக்குது, மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கும் அதிகாரமும் இருக்குது. விடை பார்க்கலாங்களா? விடை மெட்ராஸ்க்கு இருக்குது, பம்பாய்க்கு இருக்குது, கல்கத்தாவுக்கு இருக்குது, அலகாபாத்து கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். லண்டனுக்கு அடுத்து எந்த நீதிமன்ற வளாகம் உலகிலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகமாகும்? உலகத்திலேயே பெருசுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் நீதித்துறை வளாகம்தான். 2வது பெரியதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம்தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவு அடிப்படை உரிமைக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது? நீதி பேராணை 5 விதமான நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் வழங்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சட்டப்பிரிவு 32 வரும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. உயர்நீதிமன்றத்துக்குன்னு பார்த்தோம்னா 226வது சட்டப்பிரிவு. இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 226வது சட்டப்பிரிவின் அடிப்படையில் அடிப்படை உரிமைக்காக மட்டுமின்றி அதாவது மற்ற நோக்கங்களுக்காகவும் உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணையை வெளியிடலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கை நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணினா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். கரெக்டு தாங்க. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். இதுவும் கரெக்டுங்க. மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது. இதுவும் கரெக்டுங்க. சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். இதுவும் சரிதாங்க. இங்கே தவறான குற்றம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சரிதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் 33 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த பாடத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு டாபிக் என்னங்கிறத நான் கொடுக்குறேன், படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.